ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஆஃபீஸர் பிளாக் பெல்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பக்காவான ஆக்ஷன் காமெடி படம். இந்த படத்தோட ரன் டைம் 1 hour 48 minutes இருக்கு. இந்த படத்தை ஜூ ஹுவான் கின் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல கிம் ஹூ கின், கிம் சியாங் ஜியான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் கீழே வேலை பார்க்கறாரு. அங்க நம்ம ஹீரோக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆங்கிள் பிரேஸ்லெட் போட்டிருக்கவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க எதனா குற்றம் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறது தான். ஏன்னா அது போட்டிருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குற்றம் பண்ணவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பல பேரை புடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பல பாலியல் வழக்குகள்ல கைது செய்யப்பட்ட ஒருத்தன் ரிலீஸ் ஆகிறான். அவன் கால்லயும் அதே ஆங்கிலேட் இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவனை விடக்கூடாது, நம்ம ஃபாலோ பண்ணி போகணும், ஏதோ தப்பா இருக்குன்ட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை வச்சு சூப்பரா ஆக்ஷன் காமெடியில கலக்கவும் செஞ்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு, தரமா பண்ணியிருக்காரு. கேரக்டர் ரைட்டிங் நம்ம ஹீரோ கேரக்டரா இருக்கட்டும், அவங்க ஆஃபீஸர் கேரக்டரா இருக்கட்டும், எல்லார் கேரக்டரும் ரொம்ப நீட்டாவே எழுதி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல அங்கங்க வர காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மிகப்பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் எழுதி எடுத்திருக்காங்க. படம் நல்லாவே போயிட்டு இருந்தாலும் அங்கங்க ஒரு சில லேக் இருக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.